அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழத்துக்காகவோ தனிநாட்டுக்காகவோ போராடவில்லை என்று சொல்லி ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். சிரிப்பும் வந்தது, கோபம் வந்தது, அழுகையும் வந்தது, ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆதங்கம். அதனால்தான் இந்த விடயத்தை நான் இதிலே கதைப்போம் என்று யோசித்தேன். இந்த காணொளியை நிறைய பேர் பார்த்திருப்பார்கள். தமிழீழ விடுதலை புலிகளிலே இருந்த தளபதி நிலைகளில் இருந்தவர்கள், மூத்த உறுப்பினர்கள், போராளிகள், எப்படி சகல பிரிவினரும் பார்த்திருப்பார்கள். இந்த விடயம் தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழத்துக்காக தனிநாட்டுக்காகத்தான் போராடினார்கள் என்கின்ற விடயத்தை அவருக்கு விளங்கப்படுத்தும் முகமாக யாரும் கதைக்கவில்லை. அதுவும் ஒரு வேதனை தான். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழத்துக்காக தனிநாட்டுக்காக போராடிய விடயம் தமிழீழ மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம். அந்த மக்கள் அனைவருமே தங்களுடைய நாட்டுக்காக போராடுகின்றார்கள் என்று சொல்லித்தான் தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வகையிலே தான் அந்த மக்கள் தமிழீழ விடுதலை புலிகளோடு, குறிப்பாக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோடு அவர்கள் ஒன்றிணைந்து பயணித்தார்கள். ஓரிருவர்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது இருந்தாலும் அது நல்லதுதான். ஆனால் இந்த மக்களுக்கே தெரிந்த விடயம் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏன் தெரியவில்லை என்பது ஒரு ஒரு கேள்விக்குறை. இப்போ நீங்கள் இந்த விடுதலை போராட்டத்தோடு ஒன்றித்து பயணித்தவர்கள் தான். இப்போது இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே எல்லோருமே நீங்கள் இந்த மக்களுடைய விடுதலைக்காக வெளிக்கிட்டவர்கள் என்று தான் சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஒரு கட்டத்திலே எங்களால் அடிபாட்டுக்கு முடியாது, அல்லது நாங்கள் அழிக்க விரும்பவில்லை, நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்றோம், மக்களுக்காக விடுதலைக்காக வெளிக்கிட்டவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செய்கின்றோம் என்று போனார்கள். இன்னும் சிலர் இதற்குள்ளே நாங்கள் பெரிதாக எங்களை, அதாவது தங்களுடைய உயிரை, உடைமைகளை இழக்க விரும்பவில்லை, நாங்கள் எங்களுடைய பாட்டிலே நாங்கள் அந்த வேலைகளை செய்கின்றோம் என்று இருந்தார்கள். சிலர் இந்த அரசியல் முன்னெடுப்புகளிலே பகிரங்கமாக பல வேலைகளை செய்தீர்கள். இந்த நிலையிலே நீங்கள் எல்லாவற்றையும் அவதானித்திருப்பீர்கள். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தளபதிகளிலிருந்து, பொறுப்பாளர்களிலிருந்து, போராளிகள் வரை ஒவ்வொருவருமே தங்களுடைய பேச்சுக்களிலும் சரி, அல்லது அவர்கள் மேடைகளிலே நடத்தின உரைகளிலும் சரி, சாதாரணமாக கதைக்கின்ற போதும் கூட, ஏன் தேசிய தலைவர் அவர்களை தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறினால் ஒரு போராளி தனக்கான தண்டனையை வழங்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ளவில்லையா அல்லது அறிந்து கொள்ளவில்லையா என்று நாங்கள் யோசிக்க முடியாதானே? நீங்கள் பார்த்த விடயம். இதைவிட 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் அவர்களுடைய வாக்குகளிலே அவர்கள் வீரச்சாவடைகின்ற பொழுது, குறிப்பாக கரும்புலிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், புலிகளின் தாகம் தமிழ தாயகம், இந்த மக்களுடைய எதிர்காலத்துக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் என்னுடைய உயிரை அர்ப்பணிக்கின்றேன் என்று எல்லா கரும்புலிகளுமே சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு எப்படி மனம் வருகின்றது? தமிழீழ விடுதலை புலிகளுடைய வரலாற்றை மாற்றுவதற்கு எப்படி மனம் வருகின்றது? அது சொன்னால், அதாவது தமிழீழத்துக்காக தனிநாட்டுக்காக போராடினால் அது போராட்டம் பிழை என்கின்ற ஒரு கருத்தை முதலில் முன்வைத்திருந்தீர்கள். எனக்கு சரியான ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எல்லா போராட்டங்களும் தங்களுடைய தனிநாட்டுக்காகத்தான் போராடுகின்றார்கள். அதற்கான உரிமையும் இருக்கின்றது. அந்த மக்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது, சித்திரவதைக்குள்ளாகப்படுகின்ற போது, அந்த இனமே அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்கள் தனிநாட்டுக்காகத்தான் போராடுவார்கள். அந்த வகையிலே தான் தமிழீழ விடுதலை புலிகள் போராடினார்கள். நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் உங்களுடைய பலத்துக்கேற்ப, உங்களுடைய துணிச்சலுக்கேற்ப, உங்களுடைய பயங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு கொள்கையிலே ஒவ்வொரு கோஷங்களை வைத்து இயங்கலாம். அது நீங்கள் தேசத்திற்காக போராடுகின்றோம் என்று சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லை, நாங்கள் அதற்குள்ளே சின்ன அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு வாழலாம் என்று சொல்லி ஒரு சில கட்சிகள் கதைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி செய்யலாம். சில கட்சிகள் ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி
அப்படி போய்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய விடயங்களை அல்லது உங்களுடைய பணிகளை உங்களுடைய எடுகோள்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த களத்தில் நிற்பது எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்றால் அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை இதுவரைக்கும் செய்ததில்லை. சும்மா பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிற விடயம் எல்லாருக்கும் விளங்காதண்டு இல்லை. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இதற்காக, அதாவது தமிழீழத்துக்காகவோ தனி நாட்டுக்காக போராடவில்லை என்கின்ற அப்படியெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்கோ. அது பெரிய ஒரு மிக உச்சமான ஒரு போராட்டம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உயிர்கள் சம்பந்தப்பட்ட விடயம். அந்த உயிர்களை ஒரு வீட்டில் 2 மாவீரர் 3 மாவீரர் 4 மாவீரர் என்று கொடுத்து போட்டு இருக்கின்றார்கள். தாய் தந்தையர் அநாதைகளாக தனியும் இருக்கின்றார்கள். அப்படி வேதனைகளோடு இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சுகபோகங்களை, உங்களுடைய பதவிகளை, உங்களுடைய எதிர்காலத்தை இவைகளை வைத்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள். எல்லோருமே நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய விடயங்களிலே கவனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி செய்து உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைக்க முடியும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய வரலாற்றை மாற்றுவது, அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது அல்லது போராட்டம் பிழை என்பது அல்லது இப்படி வேறு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள். உங்களை பார்த்து சிலர் விளக்கிட்டிருக்கின்றார்கள். அதாவது போராட்டத்தை பிழை சொல்வதற்கும் தலைவரை பிழை சொல்வதற்கும் இப்படி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே சித்தார்த்தன் ஐயாவுடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் அதில் சொல்லியிருக்கின்றார், பொட்டம்மானுக்கு அடுத்த நிலையிலே இருந்த ஒருவர் தன்னை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைகிற விடயம் சம்பந்தமாக கதைத்திருந்தார் என்று சொல்லி. அப்படி ஒருவரும் கதைக்கதில்லை. நான் வவுனியா மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு பொதுநோக்கு மண்டபம் திறப்பதற்காக நான் நினைக்கின்றேன் பூமாங்குளம் அந்த பகுதியை தான் இருக்க வேண்டும். நான் அந்த மண்டபம் திறக்க போயிருந்தேன். அப்போ எனக்கு அருகிலே சித்தார்த்தன் ஐயா இருந்திருந்தார். அவர் என்னிடம் தான் அந்த விடயம் சம்பந்தமாக கதைச்சிருந்தார். தமிழ்ச்செல்வன் தான் கதைத்ததாகவும் தனக்கு ஒரு பதில் வரையில் என்று சொல்லியும் அது சம்பந்தமாக கேட்டு சொல்லுங்க தம்பி என்று சொல்லி என்னிட்ட சொல்லியிருந்தார். அது அடுத்த நாள் உதயன் பத்திரிகையில் கூட வந்திருந்தது. நாங்கள் இருவரும் கொஞ்சம் பக்கத்தில் காதை கொடுத்து கதைக்க பொழுது அந்த படத்தை எடுத்து போட்டு உதயன் பத்திரிகை போட்டிருந்தது. செங்கதிருக்கும் சித்தார்த்தனுக்கும் இரகசிய பேச்சுக்கள் நடக்குது என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும் தானே, ஊடகங்கள் இப்போ இருக்கிற ஊடகங்களை விட அதெல்லாம் பெரிய பெரிய ஊடகங்கள். ஆனால் அந்த செய்தி வந்திருந்தது. அப்போ அந்த ஐயா உண்மையிலே அவருக்கு தெரியும், வவுனியா மக்களுக்கு குறிப்பாக சித்தார்த்தன் ஐயாவை பற்றி வடிவாக தெரியும். அவர் தான் செய்த தவறுகள் அல்லது அவர் அந்த காலத்திலே நடந்து கொண்ட விதங்கள், அந்த சம்பவங்கள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இவைகள் சம்பந்தமாக இதையும் அதிலே கதைக்கவில்லை. ஆனால் உர்மலாக்கா தொடர்பாக அதில் தலைவர் பிழையான முடிவெடுத்ததாக தான் அறிவுரை சொன்னாலும் தலைவர் பிழையான முடிவெடுத்ததாக சொன்னார். சொல்லி போட்டு அதே பிழையை பிரபாகரன் செய்தார்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே அவர்களெல்லாம் தங்களுடைய பிழைகளை, ஒவ்வொருவரும் எங்களுடைய பிழைகளை நாங்கள் எங்களிலிருந்தே திருத்திக் கொள்வது தான் மிக முக்கியமானது. இப்படித்தான் இன்னொருவர் டக்ளஸ் ஐயா சொல்லியிருந்தார். எப்போ பார்த்தாலும் அவர் தலைவரை பற்றியே கதைச்சு கொண்டிருப்பார். தலைவர் அதை செய்தார், இதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார். இருக்கைக்கு கதைச்சா பரவாயில்லை. இப்போ தலைவர் எங்களுக்கு முன்னாலே இல்லை. இப்போ இல்லாத காலம் இப்போ 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷத்துக்குள்ளே ஏன் அவரால் இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியலை என்ற விஷயம் அவரை யோசிக்க வேணும். இப்படி ஒவ்வொருவரும் கதைக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஊடகங்களில், இப்போ சமூக வலைத்தளங்களில் நாங்கள் சிலர் கதைக்கிறோம். இதெல்லாம் ஆதங்கத்தால் வர்ற கதையை ஒழிய நாங்கள் இதில் இருந்து கதைக்க வேணும் என்று சொல்லி சத்தியமாக நான் அதுக்காக இருந்து கதைக்க இல்லை. நாங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது எங்களுடைய தாயகத்துக்கு வர முடியலை. நாங்கள் எங்களுடைய 11 வயசில் இலங்கை இராணுவம் எங்களுடைய ஊர்களுக்குள்ள வரைக்குள்ள நாங்கள் அங்கே இருந்து தான் எங்களுடைய நடவடிக்கையும் நகர்வுகளையும் மேற்கொண்ட நாங்கள். அது எங்களை ஊர் மக்களுக்கு தெரியும், அயலூர் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் நின்ற கிராமங்களுக்கு அந்த மக்களுக்கு தெரியும். சில நண்பர்கள் கதைக்கிறவர்கள். அதுக்காகத்தான் சொல்கிறேன். எனவே தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு நாடு வேணும். நாங்களும் எங்களுடைய முற்றத்தில் சந்தோஷமாக இருக்க வேணும், உறவுகளை பார்க்க வேணும்.
கவனத்தில் எடுப்பீர்கள்.